இதில் இருக்கக்கூடிய அமிர்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தோட மகிமைகள்லாம் இப்போ வந்து பார்க்கலாம். இந்த அமிர்த தீர்த்தத்தை தொட்டவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிறவிகளும் செய்த பாவங்கள் வந்து நீங்கும். தாகத்திற்காக இந்த நீரை எடுத்து பருகுறவங்க வந்து பார்த்திங்கன்னா புண்ணியனாக ஆகிறாங்க. இதில் வந்து மூழ்க விரும்பி இது இருக்கும் திசையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கங்கா ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் வந்து கிடைக்கும். மகா நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமிர்த தீர்த்தத்தில் வந்து நம்ம மூழ்கணும் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நாம் செய்த பாவங்கள் வந்து நீங்கும். சிவராத்திரியில் வந்து பக்தியுடன் வந்து இந்த அமிர்த தீர்த்தத்தில் மூழ்கினால் 16,000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும். மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் வந்து இந்த அமிர்த தீர்த்தத்திலிருந்து மூழ்கி கோணேஸ்வரமூர்த்தியை தரிசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவராவர். அதே மாதிரி வந்து இதில் ஸ்நானம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சரீரம் வந்து அமிர்தமயமான சரீரமாக மாறுது. மாசி மகமிடம் கூடிய பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா கோணேஸ்வர பெருமான் வந்து கும்பாலக்கணத்தில் வந்து பஞ்சமூர்த்திகளோட வந்து தீர்த்தவாரி கொடுக்கும் பொழுது பக்தியுடன் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம மூழ்கணும் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று சிவபக்தனாகி நம்ம வந்து முக்தியை அடைகிறதா ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக வந்து இந்த அமிர்த தீர்த்தமானது காணப்படுது. இதை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க.